பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 4ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல சன்ஹாய் கிட்ட புதுசா ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பார் இல்லையா, அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அவரு சன்ஹாய் கிட்ட பேசி முடிச்சிட்டு போறப்போ உன் அம்மா அப்பா கிட்ட உஷாரா இருமான்னு சொல்லிட்டு போறாரு. அவர்கிட்ட பேசிட்டு சன்ஹாய் வீட்டுக்கு போக அப்ப அம்மா நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் போனாரே அவரை பாத்தியான்னு கேட்க ஆமான்னு சொல்றா. 2 பேரும் மீட் பண்ணீங்களா? அவரு என்ன சொன்னாருன்னு கேட்க அவரு நம்ம சொந்தக்காரரா? நீ குழந்தையா இருக்கிறப்போ அவரை பாத்துருக்கிற ஞாபகம் இல்லையா? இல்லன்னு சொன்ன சன்ஹாய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சன்ஹாயால தூங்க முடியல. கடைசியா அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா, உன் அம்மா அப்பா கிட்ட உஷாரா இருன்னு. அந்த வார்த்தையை மூளைய குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ரூம் யாருதுன்னு பாக்குறதுக்காக மாடிக்கு போறா. ஆனா அந்த ரூம் லாக் ஆயிருக்கு. உள்ள ஏதாவது சத்தம் கேக்குதான்னு கதவுல காது வச்சு கேட்க அப்போ வேற ரூம் திறக்கிற சத்தம் கேட்க உடனே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. ஆனா அவ போறத அம்மாவும் அப்பாவும் பாத்துடுறாங்க. சன்ஹாய் என்னாச்சுமான்னு கேட்க ஒண்ணு இல்ல குட் நைட்னு சொல்லிட்டு போயிடுற. மறுநாள் ஸ்கூல காமிக்க சன்ஹாய் ஜன்னல் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்ப அவகிட்ட போன ஜியு நல்லா தூங்குனியான்னு கேட்க தூங்குனன்னு தலையாட்டுறா. அதுக்கு ஜியு சந்தோஷமா இருக்கு. உனக்கு சியான் யாங்ஹோ மத்தியில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? யாங்ஹோ இறந்து போனது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் அப்படி கேட்டேன். அவன் இறந்ததுக்கு அப்புறம் நீயா இல்ல. அந்த சமயத்துல சூயான் காணாம போனதும் வருத்தமா தான் இருக்கு. உங்க 3 பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன்னு சொல்ல சன்ஹாயும் கண்டிப்பா எதுவும் நடக்கலன்னு சொல்ல உன் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாதது இல்லனா உன் மனச ரொம்ப கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்னு சொல்ல சூயான் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உடனே ஜியு கிட்ட உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்றா. அடுத்ததா 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு போறதுக்காக பர்மிஷன் கேட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. 2 பேரையும் பார்த்த டீச்சர் 2 பேரும் சீக்கிரம் போகணுமான்னு கேட்க 2 பேரும் ஆமான்னு தலையாட்ட யாங்ஹோவாலையா? நீங்க 2 பேரும் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இதுதான் கடைசி டைம் சொன்ன அவரு 2 பேருக்கும் பர்மிஷன் கொடுக்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவை காமிக்க அம்மா சூப்பர் மார்க்கெட்ல வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சன்ஹாயும் ஜியுவும் சன்ஹாய் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஜியு என்ன விஷயம்னு சொல்ல மாட்டியான்னு கேட்க நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஜியுவை அங்கேயே விட்டுட்டு சன்ஹாய் மட்டும் வீட்டுக்குள்ள போறா. ஜியு வெளியவே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்க அவ ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும், நான் வருத்தப்படாம இருந்திருப்பேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சன்ஹாய் வீட்டுக்கு போக அப்ப அம்மா கரெக்டா போன் பண்ணி சன்ஹாய் உன்னை பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்ல அம்மா நான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவ சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான அம்மா என்ன வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு கேட்க அம்மா கிராசரி வாங்கறதுக்காக கடைக்கு வந்தேன், இன்னும் ½ அன் அவர்ல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்ல உடனே சன்ஹாய் டைமை நோட் பண்ணிக்கிட்டு சரிமான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலா சன்ஹாய் மாடியில இருக்க ரூம் யாருக்கு சொந்தமானதுன்னு பாக்குறதுக்காக தான் ஸ்கூல்ல பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறா. அப்பா ஆபீஸ் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ரூம் சாவியை தேடி பாக்குறா, அங்க கிடைக்கல. அடுத்ததா அவங்க பெட்ரூம்ல போய் தேடி பாக்குறா, அங்கேயும் கிடைக்கல. அடுத்ததா லாண்ட்ரி ரூம்ல போய் செக் பண்றா, அங்க ஒரு பாக்ஸ்ல ஒரு கொத்து சாவி கிடைக்குது. உடனே அந்த சாவி கொத்து எடுத்துக்கிட்டு மாடிக்கு போறா. ரூம் கதவு திறக்க போறப்போ மெல்ல திரும்பி பார்க்க பின்னாடி அப்பா நின்னுட்டு இருக்காரு. பார்த்தாக்க இது பிளாஷ்பேக். அப்பா சின்ன வயசு சன்ஹாய் கிட்ட இந்த ரூம்குள்ள எப்பவும் போக கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல புரிஞ்சுது மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மறுபடியும் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த சன்ஹாய் அன்னைக்கு அப்பா முகத்தை பார்த்ததுல இருந்து இந்த பக்கமே வந்ததில்ல. அப்படி சொன்னவளுக்கு நேத்து நைட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இல்லையா, உன் அம்மா அப்பா கிட்ட உஷாரா இருன்னு, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே எதை பத்தி யோசிக்காம அந்த சாவியை போட்டு ரூமை திறக்கலான்னு பாக்குறா. ஆனா ஒரு சாவி கூட செட் ஆகல. இன்னொரு பக்கம் ஜியுவை காமிக்க ஜியு படிக்கட்டுல நின்னு அம்மா வராங்களான்னு ரோட்டையே பார்த்துட்டு இருக்க அப்ப சன்ஹாய் வந்து உன் உதவி எனக்கு தேவைப்படுது வான்னு அவனை இழுத்துட்டு போறா. அடுத்ததா ஜியு ஒரு ஏணி எடுத்துட்டு வந்து போட்டுட்டு ஆபத்தா இருக்கும் போல இருக்கு நான் பண்றேன்னு சொல்ல வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சன்ஹாய் ஏணில ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இங்க நான் சேஃபா இருக்கேன் நீ போய் அம்மா கார் வருதான்னு பாருன்னு சொல்ல ஜியுவும் அம்மா வராங்களான்னு பாக்குறதுக்காக காம்பவுண்ட் வால் கிட்ட போயிட அப்ப சன்ஹாய் அந்த ரூம் ஜன்னலை திறக்கலான்னு பாக்குறா. எல்லா ஜன்னலும் பூட்டி இருக்குது. அதே சமயம் வீட்டுக்கு அப்பா கார் வர அதை பார்த்த ஜியு ஓடி வந்து சன்ஹாய் கிட்ட அப்பா வந்துட்டாரு சீக்கிரமா கீழே இறங்குன்னு சொல்ல அதுக்கு சன்ஹாய் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஒன்னு பண்ணு ஏனியை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருன்னு சொல்ல ஜியுவும் அந்த ஏனியை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடறான். அடுத்ததா அப்பா கார்ல இருந்து கீழே இறங்க அவர்கிட்ட போன ஜியு என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்க ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்ட எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சன்ஹாய் எங்கன்னு அவரு கேட்க வீட்டுல தான் இருக்கான்னு ஜியு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காமிக்கணும்னு ஜியு சொல்ல
நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்புறம் பாக்கலான்னு அவரு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது எனக்காக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜியு டான்ஸ் ஆட அவன் ஏன் இப்படி திடீர்னு ரோட்ல டான்ஸ் ஆடுறான்னு புரியாம அப்பா பாத்துட்டு இருக்க நான் ஏன் டான்ஸ் ஆடுறேன்னு தெரியலையேன்னு ஜியு மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சன்ஹாய் ஜன்னல் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஜியு சன்ஹாய் சீக்கிரமா உள்ள போமான்னு சொல்லிக்கிட்டே டான்ஸ் ஆட கரெக்டா அப்போ அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அம்மா பார்த்த ஜியோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இருந்தாலும் விடாம டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்ப அம்மா ஜியோ பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு அப்பா அவன் தான் பார்க்க சொன்னான். சரி ஜியு போதும் நிறுத்து, இல்லனா நான் வீட்டுக்குள்ள போயிடுவேன்னு அப்பா சொல்ல உடனே ஜியு அவங்கள உள்ள போக விடாம தடுக்கிறதுக்காக கால் சுளுக்கு பிடிச்சுக்கிட்ட மாதிரி டிராமா பண்றான். இன்னொரு பக்கம் சன்ஹாய் ஜன்னல் கதவை திறந்து எப்படியோ அந்த ரூம்குள்ள போயிடுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜியுக்கு நிம்மதியா இருக்கு. அதே சமயம் அந்த ரூமுக்குள்ள போன சன்ஹாய காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல யாருமே இல்ல, ஆனா அந்த ரூம் ஒரு பையனுக்கு சொந்தமானது. ரூமுக்குள்ள பேஸ்கெட் பால் டெலஸ்கோப்லாம் இருக்குது. ரூம பாத்துட்டு இருக்கும் போது சன்ஹாய் தெரியாம டெலஸ்கோப்போட டைரக்ஷனை மாத்தி விட்டுறா. அத அவ கவனிக்கல. அங்க இருக்க டேபிள் மேல ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு, அதை எடுத்து பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கீழே விழுந்த ஜியோவை பார்த்த அம்மா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்க வேண்டாம், கால்ல சின்னதா சுருக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் நல்லாதான் இருக்குன்னு சொல்ல அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பா ஜியுவை தூக்கி விட்டுட்டு வீட்டுக்கு பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போக அப்ப ஜியு சன்ஹாய் என்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றான். அதே சமயம் வீட்டுக்குள்ள போன அம்மா சன்ஹாய கூப்பிட சன்ஹாய் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அடுத்ததா அவ ரூமுக்கு போய் பார்க்க ரூம்லயும் அவ இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள அப்பா வர உடனே அம்மா அப்பாவை பார்த்து அவ வீட்டுக்குள்ள இல்லன்ற மாதிரி தலையாட்ட உடனே அப்பா மாடிக்கு போறாரு. அந்த ரூமோட சாவி அப்பா தான் வச்சிருக்கிறாரு. அந்த சாவி எடுத்து ரூம் கதவை திறக்க அப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சன்ஹாய் குரல் கேக்குது. பார்த்தாக்க சன்ஹாய் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா. சன்ஹாயோட குரல் கீழே இருந்து வரத கேட்ட உடனே அப்பா மறுபடியும் ரூம பூட்டிடுறாரு. அப்ப அம்மா இப்ப எப்படிமா இருக்கன்னு கேட்க முந்தைக்கு இப்போ நல்லா இருக்கிறேன்னு சன்ஹாய் சொல்ல அப்ப அப்பா அங்க வர அப்பா நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்க ஆமா குளிச்சு வரியாமான்னு அவரு கேட்க ஆமாப்பா ரொம்ப வேர்வியா இருந்துச்சுன்னு சொல்ல நீ ஜியோட சேர்ந்து டான்ஸ் ஆடினியா? ஜியு ரோட்ல டான்ஸ் ஆன விஷயம் இவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால என்ன டான்ஸ் ஆன கேட்க ரொம்ப கஷ்டப்படாதமான்னு அப்பா சொல்ல சரிப்பா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. அப்பா அம்மாவை பார்க்க உடனே அம்மா போயிட்டு பாத்ரூம செக் பண்றாங்க. பாத்ரூம பாக்குறதுக்கும் யாரோ குளிச்ச மாதிரி தான் தெரியுது. பொண்ணு உண்மையதான் சொல்லிருக்கான்னு நினைச்சு அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியே வரப்போ அவங்க முகம் மாறுது. என்னன்னா அழுக்கு துணி பேஸ்கெட்லயே இல்ல. அதே சமயம் சன்ஹாய காமிக்க சன்ஹாய் குளிக்கவே இல்ல. ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த ஃபேமிலி போட்டோவை மறைச்சு வச்சிருந்திருக்கா. அடுத்ததா சன்ஹாய் அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு கேட்க அதுக்கு அம்மா வேண்டாமா உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை போய் ரெஸ்ட்னு சொல்லிட்டு சன்ஹாய்க்கு ஏதோ குடிக்கிறதுக்காக கொடுக்க சன்ஹாயும் அதை குடிச்சிட்டு அங்கேயே நிக்க அதை கவனிச்ச அம்மா என்ன விஷயம்னு கேட்க அப்பாவுடைய ரிலேட்டிவ் வந்தாரு இல்லையா அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்க தெரியலையேம்மா என்னாலதான் உங்க ரிலேட்டிவ்ஸ பார்க்க முடியாம போயிடுச்சா? அதை கேட்டு அம்மா பதற அப்ப சன்ஹாய் என்ன தத்தெடுத்ததுனாலதான் வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களான்னு கேட்க அப்படி சொல்லாத, அவரு அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அம்மா என்ன ஏன் தத்தெடுத்தீங்க, எனக்கு பதிலா சின்ன குழந்தையா இல்லனா ஏதாவது பையனை தத்தெடுத்திருக்கலாம்ல, அம்மா ஏன் இந்த மாதிரி கேள்வி கேக்குறேன்னு கேட்க மன்னிச்சிருக்கமான்னு சொல்லிட்டு சன்ஹாய் போயிடுறா. அடுத்ததான் அம்மா அப்பா கிட்ட அவ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறானா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, என்ன ஆனாலும் சரி நாம அந்த ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும். இப்போ என்ன பண்றது, நாம போட்ட பிளான் பிரகாரம் முன்னேறி போகலாம். அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறத அவங்க ரூமுக்கு வெளியே இருந்து சன்ஹாயும் கேட்டுட்டு தான் இருக்கிறா. மறுநாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜியு சன்ஹா கிட்ட போயிட்டு வா போகலான்னு கூப்பிட நான் இன்னைக்கு வேற இடத்துக்கு போகணும் நீ போன்னு சொல்லிட்டு சன்ஹாய் கிளம்பிடுறா. ஆனா ஜியு விரதா இல்ல, அவ பின்னாடியே போறான். சன்ஹாய் எங்க போற சொல்லுன்னு கேட்க அவ எவ்வளவு கேட்டாலும் சன்ஹாய் எந்த பதிலும் சொல்லாம போறா. ஆனா அவனும் விரதா இல்ல, அவ பின்னாடியே போய்கிட்டு எங்க போற சொல்லுன்னு திரும்ப திரும்ப அந்த கேள்வியே கேட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சன்ஹாய் என்னை பத்தி கவலைப்படாத நீ கிளம்புன்னு சொல்ல நேத்து உன் வீட்டுக்கு என்ன வாட்ச்மேன் ஆக்கிட்டு உன் வீட்டுக்குள்ளவே நீ ரகசியமா போன, அப்படி இருக்கும் போது நான் எப்படி உன்னை நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியும் சொன்னாம சன்ஹாய் முகத்தை பார்க்க அவ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. என்னாச்சு இப்ப எங்க போற, என்ன விஷயம் சொல்லு, அப்பதான் என்னால உதவி பண்ண முடியும். உன்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சன்ஹாய் போக என்னால உதவி பண்ண முடியுமா முடியாதான்னு நீ முடிவெடுக்க கூடாது சொன்னவன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அடுத்ததா ரெண்டு பேரும் ஒரு கேட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. கேட்ல காலிங் பெல் இல்ல, அதனால ஜியு வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறீங்களான்னு குரல் கொடுக்க அப்போ அங்க வந்த வயசான ஒருத்தர் யார் நீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. ஆக்சுவலா இது சன்ஹாயோட பாட்டி வீடு, அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறா. இவரு பாட்டியோட சர்வன்ட். சன்ஹாய் அவ பேரை சொன்ன உடனே தாத்தா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. தாத்தா ரெண்டு பேரையும் ஒரு சோஃபால உட்கார சொல்லிட்டு உள்ள போயிட வீட்டை பார்த்த ஜியு வீடு பாக்குறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கு, யார் வீடு இதுன்னு கேட்க எங்க பாட்டி வீடுன்னு சொல்றா. அதை கேட்டு ஜியு அதிர்ச்சியாக கரெக்டா அப்போ பாட்டி
பாட்டி வந்துடுறாங்க. ரொம்ப வயசானதுனால பாட்டி வீல் சேர்ல தான் வராங்க. சன்ஹாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, எதுக்காக வந்த, நீ வந்த விஷயம் உன் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமான்னு கேட்க, தெரியாதுன்னு இவ சொல்ல, பாட்டிக்கு சன்ஹாய பிடிக்காது. ஏன்னா அவ தத்தெடுத்த பொண்ணு இல்லையா, அதனால உடனே பாட்டி கிளம்புன்னு சொல்ல, அப்ப ஜியு உங்க பேத்திக்கிட்ட ஏன் இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்கன்னு கேட்க, உனக்கு தேவையில்லாத விஷயம்னு பாட்டி சொல்ல, பாட்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சொன்ன சன்ஹாய் அவ பேக்ல இருந்து அந்த ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாட்டி கிட்ட காமிக்க, போட்டோவை பார்த்த உடனே பாட்டி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த போட்டோவை வச்சிருக்கன்னு கேட்க, இந்த போட்டோல இருக்க பையன் யாரு ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்க, நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, அப்படியே நீ கண்டுபிடிச்சாலும் என் பேத்தியாவோ இல்ல என் குடும்பத்துல ஒருத்தியாவோ ஆக முடியாது. என் அம்மாவும் அப்பாவும் எதுக்காக இந்த பையனை சீக்கிரட்டா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பாட்டி தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்க, அவ்வளவுதான். பாட்டி கோவம் வந்துருது. சன்ஹாய கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போறப்போ ஒரு ஃப்ளவர் வாஷை கீழே தள்ளிட்டு சொன்னது காதல வேலை இங்க இருந்து போன்னு கத்துறாங்க. ஃப்ளவர் வாஷை கீழே தள்ளதுல சன்ஹாய் பயந்து கீழே விழுந்துடுறா. அதனால அவ முட்டில லைட்டா காயம் பட்டுருது. பாட்டி கத்துல ஜியு சன்ஹாய கூப்பிட்டு கிளம்பிடுறான். அடுத்ததா ஜியு சன்ஹாய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் போய் அவளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரான். அவகிட்ட சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அவ காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே, நாம 3 பேரும் சீனியர் கிளாஸ் முடிச்சிட்டு ஒன்னா காலேஜுக்கு போவோம்னு நினைச்சேன், ஆனா யாங்கோ இறந்து போயிட்டான், நீ வீட்டுக்கு போறதுக்கே பயப்படுற, சரி சூயான் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு கேட்க, ஏன் கேக்குறேன்னு சன்ஹாய் கேட்க, சும்மாதான் கேட்டேன், அவ எப்போ நம்ம ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தாலோ அப்பதான் எல்லாம் தப்பா நடக்க ஆரம்பிச்சது, உனக்கு ஏதோ தெரியும்னு எனக்கு தோணுது, ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற, ஏன்னா என்னால உதவி பண்ண முடியாதுன்னு நினைக்கிற, அப்படிலாம் இல்ல, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல, உங்க பாட்டிக்கும் அந்த போட்டோக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்க, என்ன சத்தியம், ஏதாவது இடத்துக்கு தனியா போனீனா அந்த இடம் ரொம்ப பயங்கரமா கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நானும் உன் கூட வரேன், யார்கிட்டயாவது ஏதாவது பேசணும்னா இல்லனா ஏதாவது விஷயத்த உன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன். யாங்ஹோக்கு பதிலாவும் நான் அதை கேட்பேன். அவன் சொன்னது சன்ஹாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரின்னு தலையாட்டிட்டு, என் பாட்டிக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் அவங்க அப்படி நடந்துகிட்டாங்கன்னு தெரியல. அதே சமயம் பாட்டியை காமிக்க, பாட்டி அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜியு சன்ஹாய முதுகுல தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போறான். சன்ஹாய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியன் லாங்குவேஜ்ல ஒரு ஃப்ரெண்டுன்னா என் சோகத்தை முதுகுல சுமக்கிற ஒரு ஆளுன்னு அர்த்தமா. அப்ப சன்ஹாய் ஜியு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, கண்டிப்பா என்ன நம்பு சொன்னாம அவளுக்காக ஒரு சாக்லேட்டை கொடுக்க, என்ன இது உருகி போயிருக்குன்னு அவ கேட்க, உன்கிட்ட குடுக்கறதுக்காக என் பாக்கெட்லயே வச்சிருந்தேன், அதனாலதான், இது என்னோட கிஃப்ட் கிடையாதே, கண்டிப்பா இல்ல. அடுத்ததா வீட்டுக்கு போன சன்ஹாய் டைரி எழுதுறா. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஆனா ஜியு சொன்னது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டுனா என் சோகத்தை முதுகுல சுமக்கிற ஒரு ஆளு, அந்த வார்த்தை என் மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு, ஜியு கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சன்ஹாய தத்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பர்த்டே அப்பதான் அம்மா அவளுக்காக அந்த டைரிய பிரசன்ட் பண்றாங்க. அப்பா இதுக்கு பேரு தான் டைரி, நீ தினமும் உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நேர்மையா இதுல எழுதணும். சன்ஹாயும் சரின்னு சொல்றா. அதுல இருந்துதான் டைரி எழுதுற பழக்கம் இவளுக்கு வந்திருக்கு. மறுநாள் சன்ஹாய் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தியான்னு கேட்க, ஆமான்னு சொல்றா. ஆனா அவ முகத்துல சந்தோஷமே இல்ல. அத அம்மாவும் அப்பாவும் கவனிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவ தூங்குனதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியாம அவ டைரி எடுத்து படிக்கிறாங்க. அவ என்ன எழுதியிருக்கிறானா, இன்னைக்கும் அவ கிளாஸ்ல படிக்கிற யாங்மின்னு ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. எதுக்குன்னா, இப்ப இருக்க அவளோட பேரண்ட்ஸ் அவளோட உண்மையான பேரண்ட்ஸ் இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்ல, அத சொல்லி இவள ரொம்ப டீஸ் பண்ணிருக்கா. தன்னோட அம்மா அப்பாவை தப்பா பேசுறத பார்த்து சன்ஹாயால தாங்கிக்க முடியல, அழுது இருக்கா. அதனாலேயே ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு எழுதி இருக்கா. டைரிய படிச்சு பார்த்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செமையா கோவம் வருது. மறுநாள் ஸ்கூலுக்கு போக, அப்ப கூட படிக்கிற ஒரு பையன் வந்து யாங்மி வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாலாம், அவ குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப பக்கத்துல 2 பசங்க யாங்மிக்கு மோசமா காயம் போட்டிருக்கதா பேசிட்டு இருக்காங்க. இல்ல, யாங்மி அப்பா இறந்து போயிட்டுதா என் அம்மா சொன்னாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்றா. அப்போ ஒரு பொண்ணு கிளாஸ் ரூம்குள்ள ஓடி வந்து யாங்மியே இறந்து போயிட்டான்னு சொல்றா. அதை கேட்டு இவ அதிர்ச்சி ஆகுறா. பிளாஷ்பேக் அதோட முடிய, அப்ப சன்ஹாய் ரெடி ஆயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சனிக்கிழமை அதுவுமா காலங்காத்தாலே எங்கம்மா போறேன்னு அம்மா கேட்க, அசைன்மெண்ட் இருக்கு, ஜியுவோட சேர்ந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஜியுவும் அவளுக்காக வெளியே காத்துட்டு இருக்கான். சன்ஹாய் வந்த உடனே 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அத அம்மாவும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்பா சன்ஹாய் ரூம்குள்ள போயிட்டு நேத்து அவ கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பார்த்தான்னு ஹிஸ்டரிய செக் பண்ணி பாக்குறாரு. அதுல அவ என்ன தேடி இருக்கானா, ஃபேமிலி ரிலேஷன் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், அடாப்ஷன் சர்டிபிகேட், அதெல்லாம் எப்படி பாக்குறது, ஃபேமிலி ரிலேஷனை மாத்த முடியுமா, அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்திருக்கிறா. அதை பார்த்த அப்பா அடுத்ததா டிராயரை திறந்து
அவ டைரி எடுத்து படிக்கிறாரு. அப்ப அம்மா வர டைரிய படிச்ச அப்பா பாருன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட டைரிய கொடுக்க அம்மா டைரிய வாய் விட்டு படிக்கிறாங்க. யார் அவரு? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஜியு தான் எனக்கு ஆறுதல் சொன்னான். அதுக்கப்புறம் எழுதின எல்லாத்தையும் நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் படிக்கிறாங்க. டைரிய படிச்சு முடிச்சுட்டு எடுத்த இடத்துல எடுத்த மாதிரியே வச்சிடுறாங்க. அடுத்ததா சன்ஹாய காமிக்க அப்ப சன்ஹாய் மன்னிச்சிரு, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதனாலதான் சொல்லலன்னு சொல்ல, பரவாயில்ல, இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல, நீ மட்டும் கவலைப்படுறது மோசமான யோசனைன்னு நினைக்காத, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்கு நான் வந்தேன், தனியா இருக்கிறத விட இன்னொருத்தர் கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ல. சன்ஹாயும் ஆமான்னு தலையாடுறா. நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்ல, நீ இன்னும் என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். ஜியு தேங்க்ஸ், நான் உண்மையதான் சொல்றேன்னு சொல்ல, அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கார்ல இருந்து சீனியரும் ஜூனியரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜூனியர் சீனியர் கிட்ட உங்களுக்கு ஏன் சன்ஹாய் மேல இவ்ளோ ஆர்வம்னு கேட்க, அந்த கேஸ்ல முக்கியமான ஆளே இவதான். என்ன கேஸா சார்? நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாதே. அடே, ரூல்ஸ்க்கு எதிரா போகலன்னா உண்மையை வெளியே கொண்டு வர முடியாது. சன்ஹாயோட ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கான், இன்னொரு ஃப்ரெண்ட காணும். அப்போ பேசிட்டு இருந்த சன்ஹாயும் ஜியும் அங்க இருந்து கிளம்ப, அதை பார்த்து சீனியர் அவங்க கிளம்புறாங்க, ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல ஜூனியரும் காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போறாரு. அப்போ அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு டிடெக்டிவ் வந்து காரை எடுக்க முடியாதபடி முன்னாடி நின்னுக்கிறாரு. இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்க போறீங்கன்னு அவரு கேட்க, அவரை பார்த்து கடுப்பான சீனியர் கீழே இறங்கி வந்து, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், தள்ளி போன்னு சொல்ல, அதுக்கு அவரு சீஃப் தான் இது ஒரு ஆக்சிடென்ட்னு கேஸ க்ளோஸ் பண்ண சொன்னாருல்ல, அப்படியே க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிற, ஒழுங்கா க்ளோஸ் பண்ணுன்னு அவரு சொல்ல, அவர் சொன்னது காதுல விழாத மாதிரி சீனியர் கார் மேலேயே படுத்துக்கிட்டு கொரட்டை விட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்துதான் சன்ஹாய் ஜியுவை காமிக்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்குக்கு போயிருக்காங்க. அப்ப ஜியு இப்ப சொல்லு நான் கேக்குறேன்னு சொல்ல, யாங்கோ வீட்டுல தீ பத்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்ல, ஆக்சிடென்டா? அதுக்கு சன்ஹாய் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்றேன், நான் அன்னைக்கு யாங்கோ வீட்டுக்கு போனேன். அப்படியே கட் பண்ணி நடந்ததை காமிக்கிறாங்க. அவ யாங்கோ வீட்டுக்கு போனது, அப்போ சூயான் கத்துனது, அதுக்கப்புறம் இவ வீட்டுக்குள்ள போனது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிக்க, அதை கேட்ட ஜியு அப்படின்னா யாங்கோ இறந்ததுக்கு சூயான் தான் காரணம்னு சொல்றியான்னு கேட்க, ஆமான்னு இவ சொல்ல, அப்புறம் ஏன் நீ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல? சரி இப்பவா ரிப்போர்ட் பண்ணலான்னு கூப்பிட, வேண்டாம் ஏன்னு ஜியு கேட்க, போலீஸ்காரங்க யாங்கோ நெருப்பாலதான் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படின்னா அதுக்கு காரணம் சூயானா தானே இருக்கணும், அதுக்கு காரணம் அவ கிடையாதுன்னு சன்ஹாய் சொல்ல, என்ன சொல்ற? அப்போ யார் காரணம்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக உன்கிட்ட இத சொல்லல, நான் என்ன சொன்னாலும் கேப்பன்னு சத்தியம் பண்ணல, அது மேல இருக்க நம்பிக்கையில சொன்னேன். ஆனா இது வித்தியாசமானது, நம்மளால இத சமாளிக்க முடியாது, நான் சில விஷயத்தை செக் பண்ணணும், இப்போதைக்கு என்னால இததான் சொல்ல முடியும், இதுக்கப்புறமும் நீ போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சன்ஹாய் போயிடுறா. மரானா ஸ்கூல்ல சன்ஹாய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க, அப்பாவ மொபைலுக்கு புது நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, சன்ஹாய் நான் தான் சூயான், ஸ்கூலுக்கு முன்னாடி தான் இருக்கிறேன், கொஞ்சம் வெளியே வர முடியுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ மொபைல பார்த்து மெசேஜ் படிக்கிற எல்லாத்தையும் ஜியும் பார்த்து தான் இருக்கிறான். உடனே சன்ஹாய் ஸ்கூலுக்கு வெளியே போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றா, ஆனா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ யாரையோ பாக்குறா. அடுத்ததா பாட்டிமாவை காமிக்க, பாட்டிமா அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சர்வன் தாத்தா பாட்டிமாக்காக காஃபி கொண்டு வந்து குடுக்க, நீங்க இங்க எவ்வளவு வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு பாட்டி கேட்க, 25 இல்லனா 26 வருஷம் இருக்கும், சரியா ஞாபகத்துல இல்ல, ஏன் கேக்குறீங்கன்னு கேட்க, மறந்து போயிடுச்சா? ஆனா சில ஞாபகங்களை என்னால மறக்க முடியல, சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பாக்குறப்போ அந்த நாள் ஞாபகத்துக்கு வருது. என் பையன் மரம் ஏறதுல எக்ஸ்பர்ட், செஸ்னட் மரத்துல ஏறி அதை உழுக்கிறதுல பெரிய ஆளு. வழக்கம் போல ஒரு நாள் மரத்துல ஏறி மரத்தை உலுக்கி இருக்கிறான், கால் வழுக்கி கீழே விழுந்ததுல மோசமா காயம் போட்டுருச்சு. நான் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க போனேன், என் பையன் தலையில இருந்து ரத்தமா வழிஞ்சிட்டு இருந்தது, உடனே முதுகுல தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இதுல உண்மை என்ன தெரியுமா? அவன் செஸ்னட்டை பறிக்கிறதுக்காக மரத்துல ஏறல, அவனை புள்ளி பண்ணி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக செஸ்னட் மரத்துல ஏறி மரத்தை உலுக்கி இருக்கிறான். அந்த நேரத்துல என் கவனம் முழுக்க கம்பெனியை விரிவாக்குறதுல இருந்துச்சு. அந்த கவனத்தை என் பையன் மேல கொஞ்சம் செலுத்தி இருந்தா கூட என் பையன் கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நாளை நினைச்சு வருத்தப்படுறேன். ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்ல. அதை கேட்ட சவன் தாத்தா, உங்க கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொல்றது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்றாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.